டாக்டர் 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 ஒரு எமர்ஜென்சி. இவரோட பல்ஸ் குறைஞ்சிட்டே வருது. நர்ஸ், அந்த எபினெஃப்ரின் எடுங்க. என்ன இது, மஸ்காரா போடுற டைம் ஆயிடு. அங்க ஒரு பேஷண்ட் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. இப்ப மஸ்காரா ரொம்ப முக்கியமா? மீரா, இந்த பிச்சைக்கார நாய்க்காக என் 5000 ரூபீஸ் மஸ்காராவை தூக்கி போட்டிருக்க. இவனை விட எனக்கு அந்த மஸ்காரா தான் முக்கியம். உன்னை இங்க நர்ஸா தான் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. நீ என்னமோ ரிசப்ஷனிஸ்ட் மாதிரி 24 மணி நேரமும் மேக்கப் போட்டு சுத்திட்டு இருக்க. முதல்ல நான் கேட்ட மருந்து எடுத்துட்டு வா போ. யாரோ ஒரு பிச்சைக்காரன் இப்ப இவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து இப்ப என்ன ஆக போகுது? இவன் ஹாஸ்பிடல் பில்ல கூட கட்டுவானான்னு எனக்கு தெரியல. சீ. பேஷண்ட்க்கு ஹார்ட் பீட் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டியது நம்ம கடமை. ஒரு நர்ஸா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணலனா ஒரு தங்கச்சியா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கணும். நீ சொல்றதும் கரெக்ட் தான். நான் ஹெல்ப் பண்ணணும். அதுக்காக மார்ச்சரியில போயிட்டு இவனுக்காக ஒரு படுக்கையை ரெடி பண்றேன். ராஜேந்திரன் குரூப்ஸ் ஆஃப் வாரிசை காணவில்லை. அவரை கண்டுபிடித்து கொடுப்பவருக்கு 10 கோடி ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்று அவருடைய தாய் மீனாட்சி அறிவித்துள்ளார். 10 கோடியா? இவனா? இவனுக்காக தானே மீரா இப்ப ட்ரீட்மெண்ட். என்னமா சொல்ற? என் பையனை பத்தி உனக்கு தெரியுமா? தயவு செஞ்சு என்ன அவன்கிட்ட கூட்டு போமா. கூட்டிட்டு போற தூரத்துல அவர் இப்ப இல்ல. இப்ப அவர் இந்த உலகத்திலேயே இல்லம்மா. இல்ல, அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. ஏதோ தப்பு நடந்திருக்கு. அவரை காப்பாத்த நான் எல்லா முயற்சியும் பண்ணம்மா. ஆனா அந்த பிளைட் ஆக்சிடென்ட்ல அவருக்கு பலமா அடிபட்டுடுச்சு. என்னால ஒண்ணும் பண்ண முடியலம்மா. தீபக், இப்ப என் மகனோட பாடி எங்கம்மா? அது தீபக் பாடி இப்ப அவனுக்கு செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் செய்யணும். அது எல்லாமே முடிஞ்சிருச்சுமா. இது அவரோட அஸ்தி. என்கிட்ட கேட்காம என் பையனுக்கு இதெல்லாம் யார் பண்ணது? இந்த நிலைமையில நீங்க அவரை பாத்திருந்தா தாங்கி இருக்க மாட்டீங்க. தீபக், அவர் சாவறதுக்கு முன்னாடி சொன்ன முதல் ஆசைனா அப்போ அவனோட 2வது ஆசை என்ன? சாகரத்துக்கு கொஞ்ச நேரம் முன்னாடிதான் தீபக் இந்த மோதிரத்தை என் கையில கொடுத்தாரு. அம்மா, உங்களுக்கு சம்மதம்னா என் மிச்ச வாழ்க்கைய தீபக்கோட நினைவுகளோட உங்க மருமகளா இந்த வீட்லயே நான் வாழ்ந்துடுறேன். இன்னையில இருந்து ஷாலினி நம்ம குடும்பத்தோட மருமக. இனிமே ஷாலினி நினைக்கிறதுதான் இந்த குடும்பத்துல நடக்கணும். இந்த கிழவிய இவ்ளோ சீக்கிரம் ஏமாத்த முடியும்னு நான் நினைக்கவே இல்லை. சார் சார், என்ன பண்றீங்க? இவங்க தான் டாக்டர் மீரா. இவங்க தான் உங்க உயிரை காப்பாத்துனாங்க. டாக்டர் ஓகேவா? சாரி டாக்டர், நான் யாருன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. டாக்டர், நான் யாரு? நான் எப்படி இங்க வந்தேன்? பிரெயினுக்கு அதிகமா பிரஷர் கொடுக்க கூடாது. உங்களுக்கு டெம்பரரி மெமரி லாஸ் ஆயிருக்கு. சோ ப்ளீஸ் பி காம். ஓகே? அப்ப எனக்கு அம்னீஷியாவா? ஆமா, ஆனா கொஞ்சம் தான். சினிமால வர மாதிரி முழுசா கிடையாது. சோ நீங்க படுத்து ரெஸ்ட் எடுங்க. படுங்க.
அசையாதீங்க. போட்டாச்சு. சாரி டாக்டர், உங்ககிட்ட இவ்வளவு வயலண்டா நான் நடந்துட்டு இருக்க கூடாதா? இப்பவாச்சும் உங்களுக்கு புரிஞ்சதே. டாக்டர் உங்களுக்கு கஷ்டப்பட்டு காப்பாத்துனாங்க. இன்னைக்கு இவங்க இல்லன்னா உங்க உயிரை காப்பாத்திருக்கவே முடியாது. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ராஜேந்திரன் குரூப்ஸ் ஆஃப் கம்பெனியின் வாரிசு மிஸ்டர் தீபக் விமான விபத்தில் உயிரிழந்தார். நீதான் மிஸ்ஸஸ் தீபக்கா? உனக்கு இப்ப கல்யாணம் ஆச்சு? உன்கிட்ட என் பர்சனல் லைஃப் பத்தி சொல்லணும்ன்ற எந்த அவசியமும் எனக்கு கிடையாது. நீ யாருன்னே எனக்கு தெரியாது. ஷாலினி, என்ன பேசுற நீ? நீ என் தங்கச்சி. பணக்காரங்களை பார்த்த உடனே அப்படியே சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிடுறியே. தங்கச்சின்னு சொல்லி உறவு கொண்டாடுறியா? உன் தகுதி என்னவோ அதுலயே இரு. எனக்கு அக்காலாம் கிடையாது. பாத்தியா இல்லையா? இவங்கெல்லாம் ஒன்னும் பேஷன்ஸ் இல்ல. இவங்கெல்லாம் என் குடும்பம். என்ன சொன்ன? குடும்பமா? சரி, இப்போ செக் பண்ணிடலாம். எல்லாரும் கேளுங்க. இங்க நிக்கிற இந்த டாக்டர் அடிச்சா ஒவ்வொரு அடிக்கும் 1 லட்சம் ரூபாய் தரேன். டாக்டர் மீரா, மீரா, எனக்கு என்னாச்சு? மீரா, டாக்டர் மீரா, மீரா. இந்த குரல் நம்ம பாஸ் தீபக்கோட குரலாச்சே.